1600s டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கப்பல்களையே அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக வச்சு ட்ரேட் பண்ணாங்க. அப்படி ட்ரேட் பண்ணும்போது அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அந்த ப்ராப்ளம்ஸால் எப்படி ஷேர் இஷ்யூவிங் சிஸ்டம் க்ரியேட் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணதுலேயே முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா இயற்கை சீற்றம், புயல், மழை, இதனால கப்பல் சேதமடைகிறது, மூழ்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இது போக உயிர் சேதம், பொருள் சேதம், இது போல நிறைய லாஸஸையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. சில நேரங்களில் கப்பல் வராததுக்கு காரணம் இயற்கை சீற்றமாக இருந்தாலும் வேறு சில காரணங்களும் இருந்துச்சு. அதில் ஒரு காரணம் என்னன்னா, அந்த கம்பெனியோடைய பொருட்களை விற்கிறதுக்காக அந்த கப்பலில் பயணம் செஞ்ச ஒரு சிலர் போகிற நாட்டுடைய சூழல் பிடிச்ச காரணத்தினால அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. அங்கேயே சிலர் செட்டில் ஆக ஆரம்பிச்சதுனால கப்பல்களில் பயணம் பண்ணுற ஆட்கள் குறைய ஆரம்பிச்சதை கடற்கொள்ளையர்கள் அவங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கப்பல்களை சூறையாட ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா பிரச்சனையும் அந்த கம்பெனியை சேர்ந்த கப்பலுடைய உரிமையாளரை மட்டும் பாதிச்சதுனால அந்த கம்பெனி ஒரு தனி நபருடைய ரிஸ்கை கம்மி பண்றதுக்காக எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இஷ்யூவிங் ஆஃப் ஷேர்ஸ். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு.